Today we are going to discuss about redox reactions. Redox reaction. Redox reactions. We are going to discuss about redox reactions. First one, oxidation. What is redox reaction? Oxidation reactions accompanied with reduction reactions. Reactions. All oxidations are accompanied by the reduction reactions. Such reactions are called redox reactions. Yeah. And vice versa. Reduction reactions accompanied with the oxidation reactions. Such reactions are called redox reaction. All oxidation reactions are accompanied by the reduction reactions and vice versa. Such reactions are called redox reaction. Okay. The oxidation reactions and the reduction reaction பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஐ மீன்ஸ் ஆப்பிள் எடுத்துக்கோம். ஆப்பிளை கட் பண்ணால் என்ன இருக்கும்? ஆஃப்டர் சம் டைம்ஸ் என்ன கலர் சேஞ்ச் டு த ஆப்பிள் பிகம்ஸ் ப்ரௌன் கலராக ஒரு ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். ஓகே, அதுக்கு என்ன ரீசன் என்ன ஆகுனா டியூ டு ஆக்சிடேஷன் நடக்குது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதுக்கு என்னது? டியூ டு ஆக்சிடேஷன். ஓகே, சம் நேச்சர் ஆக்சிடேஷன் ப்ராசஸில் என்ன எக்ஸாம் சொல்லலாம்? பர்னிங் ஆஃப் எல்பிஜி கேஸ், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷனுக்கான எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பர்னிங் ஆஃப் LPG gas. Burning of LPG gas. The second one, rusting of iron. And third one வந்து oxidation of carbohydrates. இதுமாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கும். oxidation of carbohydrates. ஓகே, தட் இஸ் ஆக்சிடேஷன் எக்ஸாம்ஸ். ஓகே, நம்ம நிறையா நேச்சுரலாக பார்த்துட்ருக்கோம். நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய இதெல்லாம் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். பர்னிங் ஆஃப் எல்பிஜி கேஸ், ரஸ்டிங் ஆஃப் அயான் அண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் ஆக்சிடைஸ் பண்ண நமக்கு CO2 அண்டு H2O ப்ரொடியூஸ் பண்ணுது. CO2 அண்டு H2O ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுதான் லிவிங் ஆர்கானிசத்துக்கு யூஸ் ஆகுது. லிவிங் ஆர்கானிசத்தில் ப்ரொடியூஸ் தி எனர்ஜி டு தி லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்துக்கு இது எனர்ஜி என்ன செய்யுது? ப்ரொடியூஸ் தி energy. CO2 and water produce the energy for the living organisms. Oxidation of carbohydrate into CO2 and water produce the energy to the living in the living organisms. Energy in the living organisms. This is some of the oxidation process பார்த்துட்ருக்கோம். Because of reduction reaction, redox reaction is a oxidation as well as reduction reaction. ரெண்டும் சேர்ந்து நடக்க போகுதுதான் என்னது redox reaction சொல்லக்கூடியது. இப்போ ஆக்சிடேஷனுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பர்னிங் ஆஃப் எல்பிஜி கேஸ் பார்த்துருப்போம், ரஸ்டிங் ஆஃப் அயன்ஸ் பார்த்துருப்போம், ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் கூட சொன்னோம், ஒரு ஆப்பிளை கட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் சம் டைத்துக்கு போகிறீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த பிஹைண்ட் ஆஃப் திஸ் சேஞ்சுக்கு என்னென்னா நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் சேஞ்ச் தான் அது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ டெஃபினேஷன் வாட் இஸ் ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ரெண்டு விதமான கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சிடேஷன் இது வந்து ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் கான்செப்ட். அக்கார்டிங் டு கிளாசிக்கல் கான்செப்ட், அஸ் பர் கிளாசிக்கல் கான்செப்ட் படி கிளாசிக்கல் கான்செப்ட் படி ஆக்சிடேஷனுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், oxidation, addition of oxygen or removal of hydrogen okay, or addition of oxygen or removal of hydrogen. That is ஆக்சிடேஷனுக்கான கிளாசிக்கல் கான்செப்ட் படி. ஆக்சிடேஷனுக்கான டெஃபினேஷன் வந்து ரெண்டு கான்செப்ட் சொல்லலாம். ஒன்று வந்து கிளாசிக்கல் கான்செப்ட் படி அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். தட் இஸ் என்னது? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். அதுக்கு எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து Fe ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன்ஸ் இல்லையா? Fe plus O2 gives Fe2O3. What does it mean? That
addition of oxygen, that is oxidation process, that is one of the rusting of the process, rusting process சொல்லக்கூடியது. இங்கே வந்து என்னது ஆக்சிஜன் போய் ஆட் ஆகுது. ஸோ காம்பவுண்ட் ஃபார்ம் எழுதுகிறப்ப நமக்கு 11th ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். Fe அப்படிங்கிறது ஃபெரிக் Fe3+ அர்த்தம். Feயோட வேலன்சி வந்து 3+, ஆக்சிஜனோட வேலன்சி 2, ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 2. ஸோ அதனால் இங்கே 2 ஆக்சிஜனோட வேலன்சி 2ஐயும் Feயோட வேலன்சி 3யும் போட்டிருக்கோம். ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நடந்துருக்குது. ஸோ அதே அனதர் கான்செப்ட் படி, அதே கிளாசிக்கல் கான்செப்ட் அனதர் படி H2S Cl2. ஓகே, ஸோ இங்கே HCl ஃபார்ம் ஆகும், HCl + S ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து இங்கே என்ன செய்யுது, சல்ஃபராக ஃபார்ம் ஆகுது. இங்கே வாட் ஹேப்பன்ஸ், வாட் ஹேப்பன், இங்கே வந்து H2 இருக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே இந்த வரப்போ சல்ஃபர் ஆப்ஷன்ஸாக இருக்குது, ஹைட்ரஜன் ஆப்ஷன்ஸாக இருக்குது. வாட் யூ மீனிங், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடுச்சு, ஸோ சல்ஃபர் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது. இதுவும் ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான், இது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். ஸோ இது என்ன ரெடியூஸ்ட் ஆகிருக்குது. ஓகே, இந்த ரெண்டு இதுவும் ஆக்சிடேஷன் தான், இதுவும் ஆக்சிடேஷன் தான். ரெண்டு விதமான கான்செப்ட் சொல்லலாம். கிளாசிக்கல் கான்செப்ட் படி அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம், அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைட்லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா எஸ் மட்டும் ஃபார்ம் ஆகுது. இது திஸ் இஸ் ஆல்சோ என்னது ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இதானது ஆக்சிடேஷன். வாட் இஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே 2 HCl சேர்ந்து 2 HCl எலிமினேட் ஆகும், 2 HCl ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இங்கே ஒரு 3 போடுங்க, இங்கே ஒரு 2 போட்டு, இங்கே ஒரு 4 போட்டுக்கலாம். ஓகே, தட் இஸ் ஆக்சிடேஷனுடைய ஒரு டெஃபினேஷன். த அனதர் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கிளாசிக்கல் கான்செப்ட் படி சொல்லிட்டோம். ஓகே, கிளாசிக்கல் கான்செப்ட் படி என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சிடேஷன் சொல்லியிருக்கோம், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம். அடுத்தது ரிடக்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்து ரிடக்ஷன் ப்ராசஸ். இந்த ரிடக்ஷன் அதே கிளாசிக்கல் கான்செப்ட் படி ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் or removal of oxygen or another removal of oxygen. Okay, இதுதானது addition of hydrogen or removal of oxygen. அதே சேம் டெஃபினேஷன் நீங்கள் சொல்லியிருப்பேன். என்னது கிளாசிக்கல் கான்செப்ட் படி ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இதே ரிவர்ஸ் நடக்கும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். தட் இஸ் இட் ரிடக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரிடக்ஷன் ப்ராசஸ். ஓகே, ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வாட் இஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ், த ப்ராசஸ் இன் விச் தி ரியாக்ஷன் இன் விச் த அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் என்னது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ரெண்டும் ரிவர்ஸ் ஆஃப் தி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் வந்து ரிவர்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் CuO எடுத்துக்கிட்டு, ஓகே, CuO(C) what happened, CO plus CO ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த COவில் இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே C கூட ஆக்சிஜன் கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. தட் இஸ் கால்டு ரிடக்ஷன் ப்ராசஸ். ரிடக்ஷன் ப்ராசஸ்னா அது குப்ரிக் ஆக்சைடு. CuO அப்படின்னா இங்கே காப்பர் 2+ இருக்குது, ஆக்சிஜன் 2- இருக்குது. ரெண்டோட பேலன்ஸுமே 2, அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. Cu2+ O2-. ஸோ குப்ரிக் ஆக்சைடு. கார்பன் கூட யூஸ் பண்ணுறப்ப இங்கே அது காப்பராக நோட் ஆகுது. இந்த CO வந்து CO ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த காப்பர், the cupric oxide into copper, what will happen? So removal of oxygen, that is reduction process. Removal of oxygen means that reduction process. Okay, next S plus H2, what happened? H2S. இப்போ வெறும் S மட்டும் தான் இருக்குது. இங்கே ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா H2S இருக்குது. ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கால்டு என்னது, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது ரிடக்ஷன் ப்ராசஸ். என்னது ரிடக்ஷன் ப்ராசஸ். இப்போ ரிடக்ஷன் ப்ராசஸ் இப்போ வந்து நம்ம ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ங்கிறது என்னது ரிடாக்சிடேஷன் சொல்லக்கூடியது. ரிடக்ஷன் வந்து 2 கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கிளாசிக்கல் கான்செப்ட் படி ஆக்சிடேஷன் என்ன அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதே ரிடக்ஷனுங்கிறது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். தட் இஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ். அதுக்கு 2 எக்ஸாம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் தென் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷனில் நம்ம அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்லையோ அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அடுத்து எலக்ட்ரானிக் கான்செப்ட் படியும் என்ன சொல்லலாம், ஆக்சிடேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எலக்ட்ரானிக் கான்செப்ட் படி இப்போ எலக்ட்ரானிக் கான்செப்ட் படி ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷனுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, எலக்ட்ரானிக் கான்செப்ட் படி ஆக்சிடேஷனுங்கிறத இப்போ சொல்கிறோம். எலக்ட்ரானிக் கான்செப்ட்
ஓகே. எலக்ட்ரானிக் கான்செப்ட் படி ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லாஸ் Fe 2+ Fe 3+ எலக்ட்ரான்ஸ். இங்கே 2+ இருந்தது. 2+ மீன்ஸ் தட் ஆட்டத்தோட Feனா ஆட்டம், Fe2+ 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்குது. ஸோ Fe2+ Fe3+ மாறினா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிருக்கு. தட் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். Loss of electron is called oxidation reaction. Loss of E minus na another oxidation reaction. Loss of electron is called oxidation. இதே copper 2+ plus 2 electron is copper. That is gain of electron. This reduction reaction. Gain of electron is called reduction reaction. Gain copper 2+ gain of electron 2, that is reduction reaction. So electronic concept நம்ம என்ன செய்யலாம், ஆக்சிடேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு ஆட்டம் அல்லது ஒரு அயான்ஸ் எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் that is oxidation reaction. There is another oxidation. This one is reduction. Okay, reduction அப்படின்னா காப்பர் 2+ 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணால் காப்பராக மாறி இருக்குது. 2+ எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான் கெயின் ஆனால் ஒரு ஆட்டமாக மாறிடுச்சு. இங்கே 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது ஒரு ஆட்டத்தை விட. ஸோ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டு என்ன செய்யணும், Fe3+ மாறுது, எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. இங்கே Fe2+ மீன்ஸ் தட் ஒரு ஆட்டத்தை விட 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதால 2+ன்னு போட்டிருக்கோம். Fe2+, அப்போ 3+ மாறினா அடுத்த ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. தட் இஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். அதே கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ அக்கார்டிங் டு எலக்ட்ரானிக் கான்செப்ட் படி ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கிளாசிக்கல் கான்செப்ட் படி ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ரிடக்ஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். ஸோ இதெல்லாம் ஆக்சிடேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்குறதுனா ஆக்சிடேஷன் வேணும் அண்ட் ரிடக்ஷன் வேணும்.